வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மண்வள பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மண்வள பொங்கிட துணை வந்தானே. உலக அளவில் மீன் வளர்ப்பு மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டே வருகின்றது. 1984ஆம் ஆண்டிலிருந்து வருடத்திற்கு 10% வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகின்றது. கடந்த ஆண்டில் பொருளாதார வளர்ச்சியானது 4.7% ஆகும். ஆனால் கடல் உணவுப் பொருட்களின் வளர்ச்சியானது 42% ஆகும். இதில் இறால்களின் பங்கு மிகவும் முக்கியமானதாகும். இறால்கள் பாக்டீரியாவினால் பாதிக்கப்படுகின்றன. இது பண்ணைகளின் பேரழிவிற்கும் பொருளாதார இழப்பீட்டிற்கும் காரணமாக விளங்குகிறது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து நாகப்பட்டினம் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் பாஸ்கரன் மணிமாறன் அவர்கள் தரும் விளக்கத்தை காணலாம். தமிழ்நாட்டில் மீன் வளத்தை பெருக்கவும் அதை பராமரிக்கவும் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் மீன் வளத்துக்கென்று ஒரு பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகமானது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் சட்டமன்றத்தில் 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டது. அந்த பல்கலைக்கழகமானது 2012 ஜூன் மாதம் 19ஆம் தேதி முதல் செயல்பட துவங்கியது. இந்த பல்கலைக்கழகத்தின் தலைமையிடமானது நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தின் கீழ் இப்போது 3 கல்லூரிகள் இருக்கின்றன. அதாவது தூத்துக்குடியில் உள்ள மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையமும், நாகப்பட்டினத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற மீன்வள தொழில்நுட்ப நிலையமும், பொன்னேரியில் உள்ள மீன்வள தொழில்நுட்ப நிலையமும் ஆகும். இந்த தூத்துக்குடியில் உள்ள மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நாங்கள் பிஎஃப்எஸ்சி, அதாவது மீன்வளம் இளங்கலை மீன்வள பட்டப்படிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த தூத்துக்குடியில் உள்ள மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையமானது 1977 முதல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது தெற்காசியாவிலே 2வதாக துவங்கப்பட்ட கல்லூரி ஆகும். இந்த கல்லூரியில் இளங்கலை மீன்வளம் மட்டுமல்லாது முதுகலை மீன்வளமும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். 9 பிரிவுகளில் முதுகலை மீன்வளம், அதாவது எம்எஃப்எஸ்சி டிகிரி கொடுத்து கொண்டிருக்கிறோம். பிஹெச்டி டிகிரி ஆனது 5 பிரிவுகளில் கொடுத்து கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த மீன்வள தொழில்நுட்ப நிலையம் நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள மீன்வள தொழில்நுட்ப நிலையத்தில் நாங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் 1 வருட சர்டிஃபிகேட் கோர்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறோம். 1 வருட சர்டிஃபிகேட் கோர்ஸ் மட்டுமில்லாது 3 மாதம் மற்றும் 6 மாதம் உள்ள நிறைய சர்டிஃபிகேட் கோர்ஸ்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதாவது இறால் பண்ணை டெக்னீஷியன், அதாவது ஷ்ரிம்ப் ஃபார்ம் டெக்னீஷியன் ஒரு கோர்ஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஃபிஷிங் டெக்னாலஜி, சீமன்ஷிப் அண்ட் நேவிகேஷன் மீனவர்களுக்காக 1 வருட சர்டிஃபிகேட் கோர்ஸ் கொடுக்குறோம். அதே போல் இல்லாமல் அக்வாகல்ச்சர், ஜென்ரலாகவும் அக்வாகல்ச்சர்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் அண்ட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சர்டிஃபிகேட் கோர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி தேவையான, அதாவது இளங்கலைக்கு கீழே ஒரு மீன்வளம் சார்ந்த தொழில்கள் சொல்கிறப்போ மீன் பதனிடும் தொழில், அதுக்கப்புறம் இறால் பண்ணை தொழில், அப்புறம் மீன் பண்ணை தொழில், அப்புறம் இந்த மாதிரி தொழில்கள் மூலியமாக தொழில்களில் வேலைக்கு சேருவதற்காக பல்வேறு வகையான மனித வளத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த மீன்வள பல்கலைக்கழகம் 2014-15ஆம் வருடத்து முதல் பொன்னேரியில் உள்ள மீன்வள தொழில்நுட்ப நிலையத்தில் பிஎஃப்எஸ்சி கோர்ஸ் ஆரம்பித்து
ஃபஸ்ட் இயர் அட்மிஷன் போட்டு இப்போ வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்ரூட் பண்ணி கிளாஸ் ஆரம்பிச்சிட்டோம். அங்கே வந்து கிட்டத்தட்ட 65,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து அந்த தொழில்நுட்ப நிலையம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த தொழில்நுட்ப இது ஒரு புதிய தொழில்நுட்ப நிலையமாகும். இந்த தொழில்நுட்ப நிலையத்துக்கு வந்து ஃபீல்டு ஸ்டேஷன் சொல்லுவோம், ஃபீல்டு லேபரட்டரி வந்து நாங்கள் வந்து பழவேற்காட்டில் வந்து இப்போ அமைத்து கொண்டிருக்கிறோம். மேலும் வந்து திருப்பாலைவனம், வண்டிக்காவனூர் போன்ற இடங்களில் வந்து உவர்நீர் ஆராய்ச்சி நிலையமும், அதேபோல் வண்டிக்காவனூரில் வந்து நன்னீர் மீன் வளர்ப்பு சம்பந்தமான ஆராய்ச்சி நிலையமும் உருவாகி கொண்டிருக்கும். இதெல்லாம் வந்து இந்த பொன்னேரி மீன்வள தொழில்நுட்ப நிலையத்தினுடைய அங்கமாக வந்து செயல்படும். தற்பொழுது இவை மட்டுமில்லாது இந்த மூன்று கல்லூரிகள் மட்டும் இல்லாது எங்களுக்கு வந்து ஆராய்ச்சி மையங்களும், அதாவது வந்து பயிற்சி நிலையங்களும் எங்களுக்கு உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பறக்கையில் எங்களுக்கு வந்து மீன்வள ஆராய்ச்சி நிலையம் ஒன்று உள்ளது. அதாவது ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையம் வந்து அங்கே இருக்கிறது. அதேபோல் வந்து தஞ்சாவூரிலும் வந்து நன்னீர் சம்பந்தப்பட்ட மீன்வள ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையம் வந்து அங்கே இருக்கிறது. மாதவரத்தில் வந்து எங்களுக்கு வந்து மீன்வள ஆராய்ச்சிக்கும் ஒரு பயிற்சிக்கும் வந்து எங்களுக்கு வந்து நிலையம் வந்து இருக்கிறது. மேலும் வந்து இந்த வருடத்தில் வந்து மீன்வள ஆராய்ச்சிக்காக வந்து 3 இடங்களில் ஆராய்ச்சி நிலையம் தொடங்கவுள்ளோம். அதற்கான வந்து அதுக்கு உண்டான பட்ஜெட், அதாவது வந்து கவர்மெண்ட்லேருந்து 5 கோடி ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. அது எங்கெங்கே துவங்க போகிறோன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பாரூரில் வந்து ஒரு ஆராய்ச்சி நிலையம், நல்ல நன்னீர் மீன் வளர்ப்பு சம்பந்தமான ஆராய்ச்சி நிலையம், குறிப்பாக திலேப்பியா வளர்ப்பு சம்பந்தமான ஆராய்ச்சி நிலையம் வந்து அங்கே வந்து துவங்கப்பட உள்ளோம். அதே போல் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ஒரு ஷ்ரிம்ப் ப்ரூட் பேங்க்னு சொல்லுவோம், இறால் சினை மீன் பாதுகாப்பு பண்ணை வந்து அங்கே வந்து ஒன்று துவங்க இருக்கிறோம். அதே போல் வந்து மண்டபத்தில் வந்து அது பேர் வந்து சீனிவாச தர்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நாங்கள் வந்து இப்போ ஒரு மெரைன் ஃபின்ஃபிஷ் லேபரட்டரி ஒன்று, சீட் ப்ரொடக்ஷன் லேபரட்டரி ஒன்று துவங்க இருக்கிறோம். ஸோ இது மாதிரியாக வந்து எங்களுடைய நடவடிக்கைகளை வந்து விரிவாக்கி கொண்டிருக்கிறோம். மீன்வள பல்கலைக்கழகத்தின் வாயிலாக பயிற்சிகள் மற்றும் வந்து இளங்கலை, முதுகலை ஆராய்ச்சி படிப்புகளோடு சேர்ந்து நாங்கள் நிறைய எங்களை நம்பி இருக்கக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவோம், அதாவது எங்களை நம்பி இருக்கக்கூடிய பண்ணையாளர்கள் மற்றும் மீனவர்களுக்கு நிறையா வந்து சர்வீசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது வந்து சர்வீசஸ்னால் இப்போ வந்து இறால் பண்ணையாளர்களுக்கு வந்து அவங்க சீடை வந்து சர்டிஃபை பண்ணி அது நோய் தாக்கம் இருக்கிறதா அப்படின்னு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து இறால் பண்ணையில் வந்து எதோ நோய் வந்துச்சுன்னா நோய் கண்டறிவதற்கு உண்டான வந்து லேபரட்டரி வந்து நாகப்பட்டினத்தில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து தூத்துக்குடியில் இருக்குது, மாதவரத்தில் இருக்குது. இந்த 3லையும் வந்து ஒரு நெட்வொர்க் மாதிரி வச்சுருக்கோம். எங்கேனாலும் சரி நம்ம இறால் பண்ணையாளர்கள் வந்து அவங்களுக்கு வந்து நோய் தாக்கம் இருந்தால் அந்த சாம்பிளை கொண்டு போய் கொடுத்து அவங்க வந்து அந்த சர்வீசஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து மீன் மற்றும் இறால் உணவு வந்து நாங்கள் வந்து அந்த உணவை வந்து டெஸ்ட் பண்ணி அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறோம். மேலும் உணவு தயாரிப்பதற்கு உண்டான காம்போசிஷன் வந்து நாங்கள் வந்து கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மீன் வளர்க்கணுமா, இறால் வளர்க்கணுமா, எங்களை அணுகுனீங்கன்னா நாங்கள் வந்து அந்த இடத்த வந்து பார்த்து அந்த இடத்தினுடைய அமைப்பு, அதுக்கப்புறம் வந்து அங்கே கிடைக்கக்கூடிய தண்ணீரினுடைய தரம் இதெல்லாம் சோதித்து இங்கே மீன் வளர்க்க முடியுமா அப்படின்னு வந்து நாங்கள் வந்து ஒரு ப்ரப்போசலே கொடுக்குறோம். தேவைன்னா நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கூட வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது மட்டும் இல்லாத வந்து நிறைய சர்வீசஸ் வந்து நாங்கள் வந்து பண்ணுறோம். எங்களுக்கு வந்து இப்போ வந்து முக்கியமான ஒரு அங்கமாக வந்து ஃபிஷ் குவாலிட்டி அஷூரன்ஸ்னு வந்து ஒன்று இருக்குது. அதாவது வந்து நம்மளுடைய கடல் பொருள்கள் வந்து பெரும்பாலும் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகுது. அதன் மூலயமா வந்து இந்த வருடம் நமக்கு இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து $5 பில்லியன் வந்து வருமானம் வந்து கிடைத்திருக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு வந்து கடல் பொருள் ஏற்றுமதி வந்து மிக முக்கியமான இடம் வந்து இந்திய பொருளாதாரத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த கடல் பொருள் ஏற்றுமதிக்கு அடித்தளமே வந்து குவாலிட்டி தான். அந்த குவாலிட்டியை வந்து தர பரிசோதனை செய்வதற்காக எங்களுக்கு தூத்துக்குடியில் வந்து ஒரு லேப் இருக்குது. அந்த லேபுக்கு வந்து நிச் ஏரியா ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கிறது. அதாவது வந்து இந்தியாவிலே வந்து 2 பேர்த்துக்கு தான் வந்து அந்த அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடியில் உள்ள மீன்வளக் கல்லூரியில் அந்த லேபுக்கு வந்து அந்த அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அத்தனை பொருள்களுடையும் வந்து அங்கே கொண்டு போய் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி அந்த சம்பந்தமான வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்து அவ்வளோ வந்து மதிப்பு இருக்குது. அந்த சர்டிஃபிகேட் பேரில் தான் வந்து
யூரோப்பியன் யூனியனோ அமெரிக்காவோ வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து நல்ல ஒரு லேப் வந்து தயார் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நாங்கள் இந்தியாவிலே ஒரு முன்னோடியாக வந்து திகழ்கிறோம். அதே போல் வந்து ஃபிஷ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதில் வந்து வைராலஜியில் பர்டிகுலராக வந்து வைரஸ் டிசீஸில் வந்து இந்தியாவிலே வந்து இந்த பல்கலைக்கழகம் தான் வந்து மீன் சம்மந்தப்பட்ட வைரல் டிசீஸில் ஒரு முன்னோடி கல்லூரியாக தூத்துக்குடி மீன்வள கல்லூரி வந்து முன்னோடியான கல்லூரியாக வந்து இருந்து கொண்டிருக்கிறது வந்து நாங்கள் சொல்லிக் கொள்வதில் வந்து ரொம்ப பெருமையாக இருக்கிறது. மேலும் வந்து இங்கே மீன்வள கல்லூரியில் படிப்பவர்களுக்கோ இங்கே பயிற்சி பெறுவர்களுக்கோ வந்து உடனடியாக வந்து நாங்கள் வந்து வேலை வாங்கி தருகிறோம். எங்களுடைய பயிற்சி பெற்றவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நீங்கள் வந்து கேட்டிங்கனாவே வந்து உங்களுக்கு புரியும். எங்கள்கிட்ட பயிற்சி பெற்றவங்க எவ்வளவோ பேர் வந்து பயிற்சினா வந்து நாங்கள் வந்து வெறும் மீன் வளர்ப்பு இறால் வளர்ப்பு மட்டும் இல்லை, எவ்வளவோ மீன்வளம் சார்ந்த உபப்பொருள் தயாரிப்பு எடுத்துக்கோங்க. கருவாடு போடுறது, அதுக்கப்புறம் வந்து மீன் ஊறுகாய் போடுறது, இப்போ நாவலாக வந்து ஃபிஷ் மக்ரோனி, ஃபிஷ் நூடுல்ஸ் இப்படின்னு எவ்வளவோ பொருட்கள் வந்து இந்த மீன் உபப்பொருட்கள் தயாரிப்பு மட்டும் கிட்டத்தட்ட வந்து 60 பொருட்களுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். இவை அத்தனையும் வந்து பயிற்சி பெற்றவர்கள் வந்து பயிற்சி பெற்றவர்கள் கிட்டத்தட்ட வந்து 40% பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவே வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய இது. எங்கள்கிட்ட பயிற்சி பெற்று நிறையா பேர் வந்து தொழில் முனைவோராக வந்து மாறி நல்ல வந்து பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் வந்து எங்கள் பல்கலைக்கழகத்தில் வந்து படித்த மாணவர்கள் வந்து இதுவரைக்கும் வந்து வேலைவாய்ப்பு பிரச்சனையில் வந்து இருந்ததே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25% பேர் வந்து உடனடியாக வந்து அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே வந்து வேலைக்கு போயிடுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், ஏடி, அடிஷ்னல் டைரக்டர் வரைக்கும் வந்து இந்த கல்லூரியில் படித்த மாணவர்கள் வந்து வேலை வாய்ப்பு இருக்கிறது. இந்த கல்லூரியில் படித்த மாணவர்களுக்கு எம்எஃப்எஸ்சி மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிட்டாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் குரூப் 1ல் ஏடி ஃபிஷரிஸ்க்கு வந்து ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இங்கே படித்த மாணவர்கள் வந்து இந்தியாவில் அனைத்து மீன்வள கல்லூரிகளிலும் கம்பேர் பண்ணுறப்போ வந்து நல்ல தரமான மாணவர்களாக இங்கே வெளிவருகிறார்கள். இதனால் வந்து அவங்க ஆல் இண்டியா லெவலில் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம், ஏஆர்எஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது மாதிரி வந்து ஆராய்ச்சி இதில் சர்வீஸில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சர்வீஸ்னு வச்சுருக்காங்க. அதில் வந்து இவங்க பரீட்சை எழுதி நல்ல முதல் 10 ரேங்குகளுக்குள்ளே வந்து வர்ற அளவுக்கு வந்து இந்தியாவிலேயே முதல் 10 ரேங்கில் முதல் ரேங்கெல்லாம் வர அளவுக்கு வந்து மிகுந்த தரமான மாணவர்களாக நாங்கள் வந்து இந்த பல்கலைக்கழகத்திலேருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 20% பேர் வந்து அந்த ஏஆர்எஸ் பாஸ் பண்ணி இப்போ ரீசெண்டாக வர்றவங்க பூரா வந்து வெளியே வர்றவங்கள வந்து ஏஆர்எஸ் நேராக எம்எஃப்எஸ்சி படிக்கிறாங்க. எம்எஃப்எஸ்சி ஆல் இண்டியா லெவலில் வந்து பரீட்சை எழுதி ஸ்காலர்ஷிப் வாங்கி எம்எஃப்எஸ்சி வந்து வாங்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனுக்கு போகிறாங்க. அங்கே படித்து வந்து ஏஆர்எஸ் வாங்குறாங்க. ஏஆர்எஸ் வாங்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சயின்டிஸ்ட்டாக வந்து உடனே சேர்கிற அளவுக்கு வந்து எங்கள் மாணவர்கள் வந்து ஒரு தகுதி வாய்ந்த மாணவர்களாக வந்து இந்த பல்கலைக்கழகம் வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதனால் வந்து இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து வெளிவரும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை பற்றிய கவலையே வந்து தேவையில்லை. இந்த பல்கலைக்கழகம் வந்து கிட்டத்தட்ட 2012 செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னால் தூத்துக்குடி மீன்வள பல்கலைக்கழகம் 1977 செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே கூறியது போல் இங்கு படித்து பட்டம் பெறும் மாணவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். அதனால் வந்து மீன்வள படிப்புக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்கோப் இருக்குது. இந்த வருடமெல்லாம் பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் வந்து இன்ஜினியரிங் படிப்பை விட்டுட்டு இங்கே வர்ற அளவுக்கு வந்து இந்த மீன்வள கல்வியை தேர்ந்தெடுத்து படிக்கும் அளவுக்கு வந்து நிறையா வந்து ஸ்கோப் வந்து பெருகி கொண்டிருக்கிறது. மேலும் வந்து இந்தியாவிலே எடுத்துக்கிட்டோம்னா வந்து தமிழ்நாடு தான் வந்து மீன்வள கல்வியில் வந்து முன்னோடியாக வந்து இருந்து கொண்டிருக்கிறது. முதுகலையிலும் வந்து இங்கே தான் வந்து அதிகமான பாடத்திட்டங்கள் வந்து இருக்கிறது. இதனால் வந்து மீன்வள படிப்பில் வந்து நீங்கள் வந்து சேர்ந்து மாணவர்கள் வந்து மீன்வள படிப்பில் வந்து அதிகமாக சேர்ந்து பயனடையுமாறு வந்து கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் கொடுக்கும் பயிற்சி சம்பந்தமாகவும் எங்களுடைய கல்வி திட்டம் சம்பந்தமாகவும் அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய சர்வீசஸ் சம்பந்தமாக நீங்கள் வந்து தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள மீன்வள பல்கலைக்கழகத்தை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். இந்த பல்கலைக்கழகம் வந்து மாணவர்களை உருவாக்குவது மட்டுமல்லாது இந்த பல்கலைக்கழகத்தை சார்ந்த அதாவது மீன்வளம் சார்ந்த தொழிலை உடையவர்களுக்கு உதவி செய்வதில் வந்து மிகவும் வந்து குறிக்கோளாக வந்து உள்ளது. ஏன்னா இது வந்து மற்ற பல்கலைக்கழகங்கள் மாதிரி அல்ல. இது வந்து யூனிட்டரி யூனிவர்சிட்டின்னு வந்து சொல்லுவோம். ஒரு செக்டரை வந்து பலப்படுத்துறதுக்காக, ஒரு செக்டரை வந்து
அதனுடைய உருவாக்குவதற்காக வந்து இந்த பல்கலைக்கழகம் வந்து துவக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் நாங்கள் வந்து இந்த பல்கலைக்கழகத்தின் மூலியமாக மாணவர்களை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுவதோடு மட்டும் இல்லாமல் எங்களை சார்ந்த செக்டர், அதாவது ஃபிஷரிஸ் செக்டர் அப்படிங்கிறப்ப வந்து பண்ணையாளர்கள், மீன் பண்ணையாளர்கள், இறால் பண்ணையாளர்கள், அதுக்கப்புறம் வந்து மீனவர்கள், அதுக்கப்புறம் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள், அதுக்கப்புறம் வந்து மீன் பதனம் செய்பவர்கள், அத்தனை பேருக்கும் நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறோம். சேவை செய்வதற்காகவே இந்த பல்கலைக்கழகம் வந்து நிறுவப்பட்டுள்ளது. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எங்களை அணுகினால் வந்து எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் வந்து செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். மேலும் விவரம் பெற 0425240090 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.